பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவுமானீரே, சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னபடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நாம் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டோம். நாம் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும் பொழுது ஒருபோதும் நாம் இன்னொருவரிடத்திலே போய் கையேந்தி நிற்க மாட்டோம். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் இன்னொரு நபரினாலே நாம் மேன்மைப்படுத்தப்படவே மாட்டோம். கர்த்தரே நம்மை மேன்மையாக உயர்த்துவார். நாம் இன்னொரு நபரிடத்துல போய் எனக்கு இந்த மேன்மை வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களே தானாகவே நம்மை மேன்மையாக உயர்த்தி வைப்பார்கள். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறபடியினாலே. இந்த காலை வேளையில ஒருவேளை எனக்கு வரவேண்டிய சில உயர்வுகள் வரவில்லையே, எனக்கு வரவேண்டிய சில ஆசீர்வாதங்கள் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி. மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம், கனம், மகிமை வருகிறது. ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு வேதனையும் நமக்கு கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நாம தேடிக்கொள்ளுகிற சில ஆசீர்வாதங்கள் நமக்கு பல சூழ்நிலைகளில் பல வேதனைகளை, துன்பங்களை நமக்கு தருகிறது. ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படி அல்ல. அது ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது, கனத்தை கொடுக்கிறது, மகிமையை கொடுக்கிறது. அதனோட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஒருவேளை இந்த காலை வேளையில நாமும் சில உயர்வுகள், நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள், ஆசீர்வாதங்களை பல மனிதர்கள் தடை பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். என்றைக்கு கிறிஸ்துவை நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 12 சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த காலை வேளையிலே பலவிதமான கடன் பாரத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில நிறைவேறப் போகிறது. அவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு என்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த காலை வேளையில நம்மை கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய எந்த வேதனையும் அவர் கூட்டவே மாட்டார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் அநேகருக்கு கொடுக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று நாம் கேட்போம். நம்முடைய கடன் பாரங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாதபடி மறைந்து போய்விடும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்ற வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் அவர்களாலே தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் முற்றிலும் மறைந்து போகட்டும். நீ அதை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை தார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஐஸ்வரியத்தை, கனத்தை, மகிமையை கொடுத்து ஆசீர்வதியும். எல்லா கடன் பாரங்களும் நீங்கி கொடுக்கிற கரங்களாருடைய கரங்களை உறுதிப்படுத்தும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.